ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை தொடர்ந்து நம்ம தேவனுடைய நேச்சர், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய கேரக்டர் இதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நாளில் கூட தேவனுடைய இரக்கத்தை பற்றி நம்ம படித்தோம். இன்றைக்கி தேவனுடைய சிந்தனையை பற்றி, அது என்ன சார் தேவனுடைய சிந்தனை அல்லது தேவனுடைய யோசனை, நம்மளோட சொல்கிற யோசனையில் பெரியவர் அப்படிங்கிறோம்ல, நம்ம யோசித்து பண்ணியிருக்கான் பாடுறா அப்படின்னு நம்ம பொதுவான உலகத்தோட டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம்ல. கொஞ்சம் அவர் எந்த அளவு யோசிக்கிறவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி ரொம்ப கம்மிங்கிறது தெரிஞ்சிடும். அதாவது பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குற ஆட்கள், புரியுதா? நமக்கு இது இப்படி பண்ணிக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறது ஒன்று, இன்னொன்று இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, ஏன்னா பாவம் அவருக்கு சரியாக விவரம் தெரியாத மாதிரியும், நம்ம அந்த பிரச்சனையில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி பண்ண சரியாக இருக்குன்னு சொல்லி நம்மளே ஆலோசனை கொடுப்போம். ஆனால் உண்மையிலேயே அவர் ஆலோசனை எந்த அளவுக்கு அவர் ஞானமானவர் அப்படிங்கிறத குறித்து, இன்னும் ஞானம் கூட சொல்ல முடியாது, கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய சிந்திக்கும் திறன், எந்த அளவுக்கு யோசித்து இதை எப்போயே பிளான் பண்ணியிருக்காரு பாருங்க, அது ஞானம். அப்படின்னா பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன், இப்போ எடுக்கிற டிசிஷன், அதுதான் ஞானம்னு சொல்லலாம். ஆனால் இது அதையும் தாண்டி கொஞ்சம் அளவுக்கு எப்படின்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னையே யோசித்து ஒரு காரியத்தை பண்ணி ஒரு 4000 வருஷத்துக்கு பின்ன நடக்க போகிறத யோசித்து பண்ண எப்படி இருக்கும்? ரொம்ப ஞானமாக நடக்கணும் பிரதர், இப்போவே பிளான் பண்ணணும் அப்படிங்கும்ல, லாங் டைம். அந்த மாதிரி தேவன் எவ்வளோ அழகாக பிளான் பண்ணக்கூடிய அந்த திறமை படைத்தவர் அல்ல அந்த குணாதிசயத்தை உடையவர் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். அதாவது இந்த எக்ஸாக்ட் இந்த வேர்டுக்கு மீனிங் எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, டீப்லி அண்ட் சீரியஸ்லி திங்கிங் அபவுட் சம்திங் ஃபார் அ லாங் டைம். ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னே அதை ரொம்ப ஆழமாக, ரொம்ப சரியாக, ரொம்ப காலமாக சிந்தித்து ஒரு காரியத்தை செஞ்சால் எப்படி இருக்கும்? சட்டுப்பட்டுன்னு அப்படி செய்கிற கிடையாதுல்ல. இது யோசித்து தேவன் எப்படி வேலை செய்கிறார் அப்படிங்கிறத குறித்து தான் தியானிக்க போகிறோம். இது எதுக்கு நம்ம இதை சொல்லணும், எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அவர் எவ்வளவு யோசனையில் பெரியவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த காரியம் வாழ்க்கையில் நடந்தாலும் யோசிக்காமல் செஞ்சுருப்பாரா? இல்லை இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த காரியம் நடக்குது அப்படின்னா, அல்லது இப்படி சொல்லலாம், இன்றைக்கு இந்த காரியத்தை தேவன் என்னோடய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா அது எதோச்சையாக வந்ததல்ல, இல்லை அது தற்செயலாக நடந்ததல்ல. இதை குறித்தும் தேவன் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே யோசித்து இதை எப்படி நன்மையாக மாற்றணும் அப்படிங்கிறதையும், அல்லது இந்த காரியத்தை எதற்காக அனுமதிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தையும் ஏற்கனவே அவர் அதை யோசித்து வச்சுட்டார். அதான் சொல்ல வரேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிற செயலாக இருந்தாலும் சரி, இல்லை சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்க காரியமாக இருந்தாலும் சரி, ஏதோ தேவன் பார்க்காம அலோவ் பண்ணிட்டாருன்னு யோசிக்காதீங்க. அவருடைய சிந்தனை உங்கள் யோசனையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அது வேறு லெவல். அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பல பாடுகளின் வழியாக போன ஐயா யோபு என்ன சொல்கிறாரு பாருங்கள். யோபு 11வது அதிகாரம் 7வது வசனம். உங்களுக்கு ஏற்கனவே யோபுடைய பாடுகளை பற்றிலாம் தெரியும். இப்படி பாடுகள் மத்தியில் இருக்கும்போது ஒருத்தன் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட புரியறதுக்கான மனநிலைமையே இல்லையா? ஏன் இப்படி யோசிக்காமல் பண்ணுறாரு? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? என்னால் எவ்வளோ தாங்க முடியும், தாங்க முடியாதுன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அலோவ் பண்ணுறாரு கொஞ்சம் அப்படின்னு, அப்படி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் பேசியிருக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த மனுஷன் என்ன சொன்னார்னு படித்து பாருங்களேன். யோபு 11:7வது அதிகாரம். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து, இது யோபு சொன்னானா யோபு நண்பன் சொன்னானாங்கிறது நம்ம முக்கியம் இல்லை, அந்த சூழ்நிலையை பற்றி சொல்ல வரேன். அந்த சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் என்ன யோசிச்சிருக்கணும்? யோபுவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு துக்க வீட்டுக்கு வந்தால் எப்படி யோசிப்போம்? ஏங்க கடவுள் இப்படி பண்ணார், இப்படி சீக்கிரம் அல்ப ஆயுசில் எடுத்துருக்க வேண்டாமே, இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கலாமே, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இது அந்த மாதிரி டயலாக் பேச வேண்டிய இடத்துல என்ன மாதிரி டயலாக் வருது? ஒரு போயட்டிக், அது எப்படி வருது பாருங்களேன். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லருடைய சம்பூர்ணத்தை அறியக்கூடுமோ? எப்பா உனக்கு தெரியுமாப்பா அவர் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? அதையும் தாண்டி அது அந்தரங்க ஞானம் அப்படின்னு இருக்குது. அது அளவு சொல்கிறேன் பாரு. எப்படி வான பரியந்தம் உயர்ந்தது உம்மால் என்ன ஆகும், அது பாதாளத்திலும் ஆழமானது. அப்படின்னா எங்கே இருந்துன்னா, நீங்கள் நூல் பிடிச்சி அளக்கணும் அப்படின்னா பாதாளத்தில் ஒரு எண்டை வச்சுட்டு இன்னொரு எண்டை வானத்தில் வச்சுட்டு இவ்வளோ பெருசுப்பா அப்படின்னு சொல்லும்.
பேசிக்காக என்னென்னா அளக்க முடியாது, அளவிடப்பட முடியாது. நீர் அறியக்கூடிய அது பூமியை பார்க்கிற நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமாக இருக்கிறது அப்படின்னா அவர் யோசித்து வச்சிருக்கிற விஷயத்தை ஒன்னாலலாம் கிரகிச்சிக்கவே முடியாது. முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு ஃபைனைட் பீயிங், அதாவது அளவுக்கு உட்பட்ட ஒரு நபர்கள் நாம். அவர் ஒரு இன்ஃபைனைட் பீயிங், அவர் அளவிடப்பட முடியாதவர். அவருடைய பலமும் அளவிடப்பட முடியாது, அவருடைய ஞானமும் அளவிடப்பட முடியாது, அவருடைய கிருபையும் அளவிடப்பட முடியாது, அவருடைய திட்டங்களும் அளவிடப்பட முடியாது, அவருடைய யோசனையும் அளவிடப்பட முடியாது. நாம ஒன்று யோசிச்சுக்கிட்டு இதுக்குள்ள தேவன் செயல்படணும்னு நினைச்சிட்டு இருந்தா பேசிக்காக என்ன அப்படின்னா, நீங்க பார்க்குற பார்வை அவர் பார்க்குற பார்வையில் மில்லியன்ஸில் பார்ட் கூட கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், கையில் கொஞ்சம் கடல் தண்ணி அள்ளிட்டு கடலை கையில் அள்ளிட்டேன்னு சொல்கிறது நீங்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறது, மலைகளையும் காலங்களையும் தராசிலே நெருக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பெரியவர். கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் யோசனையில் பெரியவர். கொஞ்சம் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். அப்படி வேகமாக சொல்லணும், ஆரம்பத்தில் சிருஷ்டிப்பை பற்றி யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளே ஒரு வீடு கட்டுறோம், 1000 பிளானை போட்டு 1000 இன்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கி எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு இன்ச்சு சவத்து உள்ள தள்ளி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இந்த வீட்டுக்கு வருவான் பார்த்தீங்களா, அந்த பால்காய் பண்ணைக்கு வரவன் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலோசனை சொல்லியிருப்பான். இந்த பெயிண்ட் அடிச்சிருக்க வேண்டாம் சார், கொஞ்சம் லைட்டாக அடிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஏன் சார் 4 அடி போட்டிருக்கீங்க, நீங்கள் 2 அடியே போட்டிருக்கலாம், பாருங்கள் இந்த 1 அடி வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்படி 1000 ஆலோசனை சொல்லிட்டு போகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, கரெக்டு தானே, எல்லாரும் சொல்கிற ஆலோசனை மோசமாக நினச்சாலும் ஒரு சில ஆலோசனை இதை நாம் பார்க்காம விட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் பாருங்களேன். ஆனால் தேவன் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தேவையானதை கிரியேட் பண்ணிவிட்டு மனுஷன் உள்ள கொண்டு வந்த உடனே மனுஷன், ஆண்டவரே தண்ணியை படைக்காமல் விட்டீங்க, ஐயோ உனக்கு தாகம் வருமா, மறந்துட்டேன்ப்பா இந்த அப்படின்னு ஒன்றுமே படைக்கல. நல்லா கவனிச்சிங்களா, மொத்த சிருஷ்டிப்பும் ஏறக்குறைய 6000 வருஷம்னு சொல்கிறாங்க. இந்த 6000 வருஷத்துக்கு தேவையான சிருஷ்டிப்பு ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதையும் சிருஷ்டித்தது மாதிரியே தெரியல. உங்களையும் என்னையும் மறுபடியும் சிருஷ்டித்தார், அது வேற கதை. ஆனால் சிருஷ்டிப்புங்கிற வேலை மொதல் 2 சாப்டர்ல முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 6000 வருஷத்துக்கு தேவையானதை எப்போ யோசிச்சு பண்ணாருன்னா ஆதியிலே யோசிச்சு பண்ணார். அதுதான் அவருடைய கான்டெம்ப்ளேஷன், அதுதான் அவருடைய சிந்தனை. அந்த அளவுக்கு யோசித்து வேலை செய்கிற தேவன் இந்த சொற்பமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டு வராங்க. 6000 வருஷத்தை ப்ராப்பராக யோசித்து செயல்படுத்தின தேவன் உங்கள் வயசு என்ன, ஒரு 70, ஒரு 120, இதில் இதை மிஸ் பண்ணிடுறாரு நினைக்கிறேன். இல்லை, அந்த திட்டத்தை போடும் பொழுதே இந்த திட்டத்தை போட்டார். அதை நமக்கு தெரியல. எபேசியர் 2வது அதிகாரம் அந்த 8 முதல் 10 வரை படிச்சிங்க அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டது என்னவோ இப்போன்னு வச்சுக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு நான் என்ன செய்யணுங்கிறத எப்போ திட்டமிட்டார் அப்படின்னா, பூலோகத்துக்கு இன்னும் பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, பூமியின் கடையாந்தரங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே நான் ரட்சிக்கப்படணுங்கிறது முடிவாயிடுச்சு. நான் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யணுங்கிறது முடிவாயிடுச்சு. அதெல்லாம் முடிவு பண்ணவர் இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு தீர்வு யோசிச்சிருக்க மாட்டாரா? பிஃபோர் த கிரியேஷன். கொலைசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எங்கே சார் இருக்குது? பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், சிங்காசனம், கர்த்தத்துவம், துரைத்தனம், அதிகாரம், சகலமும் அவருக்கென்று அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. எப்படி யோசனை பண்ணி படைச்சிருப்பார். சரி, அதை விடுங்க, உங்கள் ரட்சிப்பை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா கொஞ்சம்? இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறார் வாக்குத்தத்தம். ஒரு தீர்க்க தரிசனம், ஃபஸ்ட்டு ப்ராஃபஸி, அது கடவுள் வாயாலேருந்தே வருது. பேசிக்க அது பிசாசுக்கு வந்துச்சு, அது ஒரு விஷயம். அவன் தலை இது மாதிரி நசுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறாரு. எப்போ நடந்துச்சு? கொலைசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் துரைத்தனங்கள் எல்லாத்தையும் அவர் உரிந்து கொண்டுன்னு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 4000 வருஷம். அப்போ 4000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோங்கிறத 4000 வருஷத்துக்கு முன்னே அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், வருஷங்க முக்கியம் இல்லை. அப்போ என்ன நடக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு டெக்னாலஜி படித்து வேலைக்கு போவாங்க, போய் ஒரு 6 மாதத்தில் வேலையிட்டு தூக்கிடுவாங்க. இப்போ நடந்துகிட்ருக்கு, அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னு கேட்டால், அது சார் நீங்கள் படித்தது ஒரு வேலைக்கும் பிரயோஜனமே இல்லை சார், அடுத்து இன்னொன்று படிப்பான், அடுத்த 6 மாதத்தில் அது வேலைக்கு ஆகுதுன்றவாங்க. ஆனால் இவரை பாருங்கள், 6000 வருஷத்துக்கு முன்னே ஒரு திட்டத்தை போட்டு ஒன்று படைச்சார், 4000 வருஷத்துக்கு முன்னே ஒரு காரியத்தை செஞ்சார். ஆனால் எப்போ செஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக தான் இருக்குது, அது மட்டும் ஃப்ளாப்பே ஆகலை. ஏன்னா அவருடைய சிந்தனை, அது அந்த கான்டெம்ப்ளேஷன், அது மிகவும் ஆழமானது, மிகவும் பெரியது. சிலுவையில் கொண்டு வந்து இயேசுவை அடிக்கும் பொழுது பிசாசு நினச்சிருப்பான், ஓவராக பண்ணாங்க, காலி பண்ணிட்டோம்ல அப்படின்னு நினச்சிருப்பான்.
ஆனால் பாருங்கள், அது அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. எப்பவும் போட்ட திட்டம்? பூர்வத்திலே போட்ட திட்டம். அவனுக்கு தெரியல. அவன் நினச்சா இந்த இயேசுவை மட்டும் காலி பண்ணிட்டோன்னா, இந்த ஒரு டெரிட்டரி மட்டும் என் கைக்கு வரல, இதையும் காலி பண்ணுற ஜெயிச்சிருன்னு அவன் நினச்சான். ஆனால் அங்கே தான் அவனுடைய யூனிவர்சல் டிஃபீட் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. யோசனையில் பெரியவர். அந்த பரலோகத்தை பற்றி வசனம் சொல்லும் பொழுது, இல்லை அந்த தேவனுடைய ஒரிஜினாலிட்டி, அதாவது ஒரிஜினலாக ஃபைனலாக தேவனை பார்க்கக்கூடிய காரியத்தை பற்றி அந்த பின்னணியில் சொல்லும் பொழுது, அதாவது இப்போது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை சார். இப்போது நான் சொல்கிறேன், இந்த தேவனுடைய யோசனை உங்களுடைய யோசனையை விட பெரியது. உங்களுடைய சிந்தனையின் ஆழத்தை விட அவருடைய சிந்தனையின் ஆழம் பெரியது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ப்ராப்ளம் அல்லது சொல்யூஷன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கட்டாலும், உங்கள் அந்த ஃபைனைட் இம்மெச்சூர் டெஃபினைட் மைண்டை வச்சுக்கிட்டு இப்படி தானே நடந்திருக்கணும், ஏன் நடக்கலை அப்படின்னு யோசிக்காதீங்க. 6000 வருஷமாக இந்த உலகத்துக்கு தேவையானதை 2 அதிகாரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் யாரும் எந்திரிச்சு சொல்ல, ஆண்டவரே இப்போ ஆக்சிஜன் பத்தலை, தண்ணி பத்தலை, தர பத்தலை அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செஞ்ச தேவன். யூனிவர்ஸ் மில்கி வேஸ் இது எல்லாத்தையும் பார்த்து பக்காவாக பண்ண தேவன். ஏங்க அதில் ஒரு புள்ளி கூட வரமாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையில் யோசிக்காமல் செஞ்சிருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் யோசிக்காமல் செயல்படுகிறவர் அல்ல. அவர் யோசனையில் பெரியவர். அவருடைய யோசனையும் அவருடைய சிந்தனையும் நம்ம எதிர்பார்ப்புக்கும் மேலானது, ஆழமானது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். யோசனையில் பெரிய தேவனே, உம்முடைய சிந்தனை, உம்முடைய அந்தரங்க ஞானம் அது ஆழமானது ஆண்டவரே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் எங்களுடைய மீட்பாக மாறிவிட்டது ஆண்டவரே. இன்றைக்கும் அது எங்களுடைய ஆண்டவரே எங்களை ஜீவனை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி திட்டம் போட்டு செயலாற்றுகிற அந்த ஞானமிக்க சிந்தனையின் ஆழமிக்க தேவன் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மிகச்சரியான பாதையில் நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நித்தமும் காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.